தென்சென்னை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அலுவலகம் நடமாடும் அலுவலகம் ஒன்றை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். தென்சென்னையில் பல பகுதிகளில் இது நிறுத்தப்பட்டு அங்கே உள்ள மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்து அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுவுகளை பெற்று எங்களால் தீர்க்க முடிந்தால் தீர்த்து, இல்லை என்றால் அரசு அதிகாரிகள் அரசிடம் கொடுத்து அதற்கான தீர்வை காண்பதற்கான ஒரு முயற்சி இது. தென்சென்னையில் வெற்றி பெற்றால் 6 சட்டமன்றத்திலும் தேர்தல் அலுவலகங்கள் திறக்கப்படும் சொன்னோம். வெற்றி பெறல, ஆனால் மக்களோடு நாங்கள் செல்ல வேண்டும். அதனால மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நாங்கள் அலுவலகம் செல்ல வேண்டும் என்ற முயற்சியாக இது நடமாடும் அலுவலகம் ஒன்றை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த அக்ஷய திருதியில் எது கிடைத்தாலும் பெருகும் என்பதற்காகத்தான் பெண்கள் தங்கம் வாங்குவார்கள். ஆனால் பொது சேவையில் இருக்கிற நாங்கள் சேவை பெருக வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த நல்ல நாளில் இதை ஆரம்பித்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் என்ற பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கிய நாள். அதற்காக பாரத பிரதமருக்கு எனது நன்றியை தெரிவித்து இந்த வாகனம் அதற்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தி இது நிற்கின்ற நேரத்தில் யாருக்காவது அந்த அட்டை தேவைப்பட்டால் அதற்கான நாங்கள் பதிவு செய்து அந்த அட்டை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் தமிழக அரசிற்கு ஒரு கோரிக்கை, பிரதமரின் மருத்துவ காப்பீடு முதல்வரின் மருத்துவ காப்பீடை அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அதனால் பிரதமரின் மருத்துவ காப்பீடு மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் 5 லட்சம் என்பது ஒரு வருடத்திற்கு சாமானிய மக்களுக்கு கிடைப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை. ஏனென்றால் நான் மருத்துவராக இருந்து சில ஆயிரங்களுக்காக உயிர்கள் போவதை மிக மனவேதனையோடு பார்த்திருக்கிறேன். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு 50 கோடி மக்களுக்கு மேல் பலனடைந்திருக்கிறார்கள். நான் மருத்துவமனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். 70 வயதிற்கு மேலே இந்த திட்டம் இன்று செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் பல மருத்துவமனைகள் இந்த காப்பீடை எடுக்க தயங்குகிறார்கள். தமிழகத்தில் ஒரு பொது சேவையாகவே தமிழக மருத்துவமனைகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கான சேவை மிக முக்கியம். ஏனென்றால் முதலமைச்சர் 234 எங்களுக்கு தான், அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்றார். வெற்றி பெறுவதே அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால 234, 20, 200 எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி கனவில் தான் அவர்கள் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி. நிச்சயமாக 2026 வெற்றி பெறும். ஏனென்றால் இன்று மக்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ரேஷன் கடையில கூட பருப்புல கூட இன்று கலப்படம் இருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மிகவும் கொதித்து போயிருக்கிறார்கள். 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. 10 மாசத்துல அவங்க வழக்க பார்ப்பாங்களா, வழக்கமா மக்களை பார்ப்பாங்களா? அதனால இன்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் அது எங்கள் கூட்டணியாகத்தான் இருக்கும் என்பதை வலியுறுத்துவதற்கு இந்த வாகனம் புறப்படுகிறது.